இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு தான் சொந்தம். அதிர்ச்சியில் கதரும் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம்? யாரும் உரிமை கோர முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. ஏன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் இரட்டை இலை சின்னம். அந்த சின்னத்தை எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இரட்டை இலை சின்னமும் இல்லை என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டு எத்தனை தேர்தல்களிலே எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு தேர்தலுக்குமே வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டேதான் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே 25-26% வாக்கு என்பது வந்துருச்சு. இன்னும் அந்த இரட்டை இலை சின்னம் மட்டும் இல்லை அப்படின்னா 4-5% போயிடும். 2 கோடி தொண்டர்களை வைத்திருப்பது மிகப்பெரிய விஷயம் அல்ல. அதாவது கூட்டத்தை கூட்டி வைத்திருப்பது விஷயம் அல்ல, ஜெயிப்பது யார் அப்படிங்கிறதா விஷயம். அதைத்தான் ஓபிஎஸும் சொல்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்றிணைந்து போட்டி போடுவோம். அப்படி அந்த தேர்தலிலே தோல்வியை தழுவி விட்டால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வேண்டும். அந்த பொதுச் செயலாளர் பதவி கண்டிப்பாக யாருக்காண்டி விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நமது எடப்பாடி இருக்கிறார். ஓபிஎஸ் உள்ளே வந்தால் பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுவிடும். அப்போ அந்த இடத்திலே பதவி என்பது எடப்பாடியுடைய பதவிகள் என்பது பறிக்கப்படும் அப்படிங்கிற பிரச்சனையை மையப்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சரி, மறுப்பு தெரிவிக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமியை லாக் செய்வதற்கு என்ன வழி அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் மட்டும்தான் லாக் செய்ய முடியும். அந்த வேலையைத்தான் ஓபிஎஸ் பார்க்கிறார். அதாவது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய வழிக்கு வர வைத்து அதன் மூலமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்குரிய வேலைப்பாடுகளில் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை இலை சின்னத்தையே அம்மாவுடைய சின்னத்தையே முடக்கி விட்டாரா ஓபிஎஸ் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவுடைய பெயரும் அம்மாவுக்கு இனிமேல் களங்கம் விளைவிக்க கூடாது, இனிமேல் அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரட்டை இலை சின்னத்தையே முடக்க ஆசைப்படுகிறார் ஓபிஎஸ் அவர்கள். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா புகழேந்தி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்தார். அந்த வழக்கை விசாரித்து பார்த்து மிக விரைவாகவே கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் என்பது அதுவும் நல்லா விசாரித்து தீர்ப்புகள் என்பது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய 3 மாதங்களுக்கு முன்பாகவே 3 மாதங்களுக்குள் இரட்டை இலை சின்னத்தை வழக்கில் தீர்ப்புகள் வெளிவந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை போட்டிருக்காங்க. அதுவும் புகழேந்தர்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எங்களுக்குத்தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.